இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா, அண்டர் ஐ கண்ணை சுற்றி கருவளையம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்ணை சுற்றி நல்ல ஒரு டார்க் சர்க்கிள் இருக்குது. இந்த டார்க் சர்க்கிளை போக்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. பட் நம்ம ரொம்ப வருஷமாக அந்த டார்க் சர்க்கிள் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது போகும். இன்றைக்கி தேய்ச்சி நாளைக்கு சரியாகாது ஹெர்பல் அப்படின்ட்டு நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம், எதனால் வருது அப்படின்னா, மெயின் வந்து கோல்டு. யார் யாருக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே கண்ணை சுற்றி கருவளையம், மூக்கை சுற்றி கருவளையம், வாயை சுற்றி கருவளையம் டார்க்காக இருக்கும், ஒரு பேட்சியாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேஸில். அப்போ இந்த கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கிறது எதனாலன்னா, கண்ணை சுற்றி வந்து என்ன நீர் சத்து குறைவாக இருக்குது. கண்ணை சுற்றி இருக்கிற அந்த சுரப்பிகளில் வந்து ட்ரையாக போயிட்டு அந்த ஒரு ஷைனிங்கே இல்லாமல் நாளடைவில் அந்த ஷைனிங் போக 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 அந்த இடம் வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு கருப்பாக ஆயிரும். உங்களுக்கு நல்ல கலராக இருப்பாங்க சில பேர், கண்ணை சுற்றி மட்டும் நல்ல கருப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நீர்ச்சத்து இல்லாமல் காணப்படுது. அப்புறம் பொதுவாக எல்லாருமே சொல்கிற மாதிரி டிவி பார்க்குறது, மொபைல் ரொம்ப நேரம் பார்க்குறது, நீங்கள் யார் என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க. பட் என்னென்னா கொஞ்சம் அன்றாடம் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம கண்ணை சுற்றி நல்லா இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சில பேருக்கு வந்து விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த கண்ணை சுற்றி கண்டிப்பாக கருவளையம் வரும். இப்போ எங்கள் கம்பெனிலேருந்து கண்மை போட்டிருக்கிறோம். சில பேருக்கு கண்மை போடுறதுனால கூட கண்ணை சுற்றி கருவளையம் வந்து வருது. கண்மை வந்து என்னென்னா நேச்சுரல் கண்மை வந்து சில பேர் போடுறதில்ல. இது வந்து எங்கள் கம்பெனிலேருந்து நேச்சுரல் கண்மை வருது. அந்த நேச்சுரல் கண்மை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, முக்கியமாக அதில் என்ன இருக்குதுன்னா விளக்கெண்ணெய் மெயினாக இருக்குது. அப்புறம் நார்மல் ப்ராசஸ், இந்த விளக்கெல்லாம் எரிய வச்சு தட்டு மேலே ஒரு ஆஷஸ் வந்து அந்த ஆஷஸை கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கண்மை தயாரிக்கிறோம். அந்த எண்ணெய் எரியும் போது அதில் வந்து ஆவாரம் பூ, அப்புறம் கருஞ்சீரகம், மிளகு எல்லாமே போடுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த எங்களோட கண்மை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ணை சுற்றி கருப்பு வருது அப்படின்னா. பட் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, கண்ணை சுற்றி கருப்பு எங்களோட ப்ராடக்ட்னால் ரொம்ப நேரம் வந்து அது கண்ணில் வந்து இருக்காது, சீக்கிரம் வந்து அழிஞ்சு போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் கண்மை வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர மெயினாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அண்டர் ஐ சர்க்கிளுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கோகோனட் ஆயிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேஸ்டர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கேஸ்டர் ஆயில்னால் கண் வந்து எரியாது. அதுமாதிரி கோகோனட் ஆயிலும் கண் வந்து எரியாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை சுற்றி இந்த கேஸ்டர் ஆயிலை போட்டுக்கோங்க. சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட இந்த கண்ணை சுற்றி கருவளையம் வரலாம். இந்த கேஸ்டர் ஆயிலை இந்த 2 விரலில் எடுத்துக்கோங்க, ரிங் ஃபிங்கரில் எடுத்துகிட்டு. மற்ற விரலெல்லாம் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரிங் ஃபிங்கரில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இயர் லோபு வரைக்கும் இப்படியும், அப்புறம் கண்ணுக்கு கீழேயும் இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த இடத்துல ஒரு அமுத்தி கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 48 டேஸ் செஞ்சிங்கன்னா 25% தான் கம்மியாகும். 100 டேஸ் செய்யும்போது 100% வரணும் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக 3 months 4 months அப்படின்னு ரெகுலராக செய்ய கம்மியாயிரும். பட் வந்து கொஞ்சம் ஃபோனை குறைச்சிக்கோங்க, நல்ல விட்டமின் ஏ அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. யார் யாருக்கு மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து ரொம்ப யங்கேஜ்லேயே பாருங்களேன், சில பேருக்கு வந்து அந்த பாடி வந்து வெயிட் போட்டு முகமெல்லாம் கருப்பாக இருக்கும் ரொம்ப யங்கேஜ்லே. அப்போ அந்த கண்ணை சுற்றியும் கருப்பு வந்துடும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த கேஸ்டர் ஆயிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களோட கண்ணை சுற்றி ஒரு சர்க்கிள் போடுங்க. 10 to 15 சர்க்கிள் ரெகுலராக டெய்லி பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு கூட பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.